தூங்காதே தம்பி தூங்காதே. பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான், போர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், கடைகளில் தூங்கியவன் என்னத்தை இழந்தான்? முதல் இழந்தானா? சரி மாமா, இப்போ நல்லா தூங்குவேன். நாங்கள் எல்லாம் அப்படியே தூங்கிட்ட உடனே செல்லை எடுத்து வச்சுக்கின்னு காதில் சொருகின்னு 2 மணி வரைக்கும் நீ தினமும் முடிச்சுட்டுங்கிற. நான் உன்னை பார்த்து தான் இருக்கிறேன். 1 மணி வரைக்குமா? 12:30 மணி. மக்களே கேட்டுங்க மக்களே, 12:30 மணி வரைக்கும் தான் அவர் முடிச்சுட்டு இருக்கிறாராம் தினமும். 12:30 மணின்றது உங்களுக்குலாம் என்ன டைமுன்னு நீங்களே சொல்லுங்கள். நடு சாமான் ஒரு சாமம் ஓடி போச்சு, அடுத்தது இன்னும் ஒரு சாமம் தான் இருக்குது. இவரு அடுத்த நாள் அது பார்த்துங்க. இன்னைக்கு அவர் செல்லை பார்க்க ஆரம்பித்து அடுத்த நாளைக்கு தான் முடிச்சுட்டு படுப்பாராம். அதே அவரை பெருமையாக வர சொல்கிறாரு. சரி, அது போன போது இந்த குண்டா ஒன்று வேணாம் சொன்ன ஒன்று நாளைக்கு எப்படி வந்து சாம்பார் வைக்குது. சரி, இதை தட்டி நான் ஒடுக்க எடுத்தேன்னேன். ஆனால் நல்லா தான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஆனால் தட்டு போட்டு மூடி பார்க்கணும். இது வந்து கேப் ஏதாவது தெரியுதா, பூச்சி போட்டு உள்ளே போவதற்கு. இங்கே பாருங்க, நேற்று நான் கீழே போட்டு உடச்சிட்டேன் இல்லையா, அதை வந்து இன்றைக்கி அவர் எப்போ செஞ்சேன் சத்தமே கேட்கல. எப்போ இதை ஒடுக்கிறத சத்தமே கேட்கலையே. உனக்கு அதெல்லாம் தெரியுமா? லெவல் பார்த்து அப்படியே கையால் நெருக்கிட்டியா நிஜமாமா? நான் நெருக்கி பார்த்தேன், எனக்கு என்னால் நெருக்கவே முடியல. ஆம்பளை தான் மாமா. ஆம்பளை தான் கையாலே வந்து நெருக்கி இந்த குண்டானை வந்து சமப்படுத்திருக்காரு. பரவாயில்ல, நல்லா தான் படுத்திருக்காரு. சரி, ஆக மொத்தம் இதை வந்து சரி பண்ணி கொடுத்துட்டு நீ வந்து ஒரு குண்டா வாங்கி தர மாட்டேன் மாமா. சோத்து பானைக்கு மாற்று பானை இல்லை மாமா. இந்த ஒரு குண்டானை விட்டா எனக்கு வேறு குண்டான் கிடையாது சாம்பார் வைத்துக்கு. நாளைக்கு ஒன்று வாங்கினு வா, வேறு டிசைனில் வாங்கினு வா. இது வந்து சாம்பார் குண்டான் கிடையாது. இது வந்து ஒரு அடுப்பு வாங்கணும் பார்த்தியா, நான் ஆட்டோமேட்டிக்காக அதே வந்து சாதம் வந்து அதே நிற்கும் பார்த்தியா, அதனுடைய குண்டான் இது. இங்கே பாரு, அளவுலாம் இருக்குது பாரு பாருங்க. இது வந்து சாம்பார் குண்டான் கிடையாது. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே சாதம் வந்து நிற்கும். அது ரிப்பேர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இது வந்து சாம்பார் வைக்கிறதுக்காக எடுத்துக்கிட்டேன் இந்த குண்டானை. இதே போல் கிடையாது, வேறு மாடலில் நீங்கள் சாம்பார் வைக்கிற குண்டான்னு மட்டும் கேளு. அந்தமாரி ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க அவங்க. என்ன ஆமாம், பின்ன தங்க கடையில் போய் கேட்க சொன்னா, தங்கம் கடையில் போய் கேட்டால் அலுமினியம் பார்த்துட்டு போய் கேட்டால் உன்னை அடிச்சு கேட்க மாட்டாங்க. சாம்பார் வைக்கிற மாரி ஒரு குண்டா கொடுங்கன்னு கேளு. எனக்கே தெரியல, என்ன எங்கன்னா மூக்கெல்லாம் இருக்கக்கூடாதுங்க வீடியோ எடுக்கும்போது. இது அது என்ன ஆகுமா, நீ பண்ண அட்டகாசில் எனக்கு இன்னும் பேசுறதுனே மாற்றி போச்சு மாமா. எனக்கு சளி பிடிச்சிருந்தா மாத்திரை போடுமாம்மா. ஏன் அம்மா நீ வேறு வீடு எடுக்கிறேன்? சாம்பார் குண்டா வாங்குறதுக்கு அலுமினியம் கடைக்கு தான் போகணும், தங்கம் கடைக்கு போயிடக்கூடாது, நகை கடைக்கு. சரியா?